ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். பனிவரகு அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், பிரியாணி இலை 1, ஸ்டார் அனாசி 1, பட்டை 2 பீஸ், மராத்தி மொட்டு 1, ஜாதி பத்திரி 1, ஏலக்காய் 4, லவங்கம் 8, கல்பாசி. இது கூடவே 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கிக்கோங்க. 1 மினிட்டுக்கு அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்த பிறகு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் கேரட், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1/2 கப் ஊற வச்ச பட்டாணி, நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நான் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்த்த பிறகு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் புதினா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் பனிவரகு அரிசியை 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பனிவரகு அரிசி சேர்த்த பிறகு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சரியான ரேஷியோவாக இருக்கும். 3 கப் தண்ணி சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இது போல் நம்ம சேர்த்துருக்க அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் வரும்போது இதில் புதினா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் போட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பனிவரகு வெஜிடபிள் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.